கையிட்டு விகாரைக்குள் உள்ள வீதியை மீட்கும் முயற்சியை கைவிடு, தவிசாளரை அழைத்து மிரட்டிய பலாலி போலீசார். இந்திர விழாவில் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்புக்கு 200 ரூபாய் வசூலித்தவர் கைது. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் கனடாவில் ஆய்வு மாநாடு. பெட்ரோல் விலை 410 ரூபாவாக உயர்வு. முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் மற்றும் மனைவி கைதாகலாம், அனுரவின் பேச்சுக்கு நாமல் பதிலடி. யாழில் தாக்குதலுக்குள்ளான நோயாளர் காவுவண்டி பணியாளர்கள். அசாத் மௌலானா தொடர்பில் அனுரவின் திடீர் அறிவிப்பு, அதிரடி காட்டும் நடவடிக்கை. மாங்குளத்தில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் கூட்டத்தில் கட்டப்பட்டது இபிடிபி கொடியை ஒத்த கொடியா, கிளம்பிய சர்ச்சை. கனேடிய உயர்ஸ்தானிகர் தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் சந்திப்பு. அரசாங்கத்திலிருந்து 15 பேர் விலக முஸ்தீபு, தேசிய மக்கள் சக்திக்குள் புதிய நெருக்கடி தலைதூக்கும் அபாயம். நாட்டில் தற்போதுள்ள எரிபொருள் கையிருப்பு, QR எரிபொருள் ஒதுக்கீடு தொடர்பில் வெளிவந்துள்ள புதிய தகவல். செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் எனும் கருப்பொருளில் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கனடா டொரண்டோ மாநகரில் நடைபெறவுள்ளது. அது தொடர்பில் யாழ் ஊடக மையத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் மற்றும் பேராசிரியர்களான முனைவர் சண்முகதாஸ், முனைவர் விசாகரூபன், முனைவர் போல் ரொஹான், திருமதி விஜிதா திபாகரன் ஆகியோர் இது குறித்து விவரங்களை வெளியிட்டனர். செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்ற மகாநாடு கனடா நாட்டிலே 2026ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 15ஆம் நாள் முதல் 2026 10-18ஆம் நாள் வரை நடைபெற இருக்கிறது. இந்த மகாநாட்டிலே உலகம் முழுவதிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள் ஒன்றிணைந்து செம்மொழி தமிழ், செய்யறிவு, மெய்ப்பொருளியல், பண்பாடு, புலம்பெயர் வாழ்வு, உலகமயமாதல், வரலாறு, குமுக பொருண்மைய மேம்பாடு ஆகிய துறைகளில் இணைய சேவைகளை ஆராய்வதற்காக கூட இருக்கின்றார்கள். மேலும் தமிழ் அறிவியல் மரபுகளின் வரலாற்று ஆழத்தையும் இன்றைய உலகின் அவற்றின் சமகால பொருத்தத்தையும் வெளிப்படுத்தும் பல்துறை உரையாடல்களை ஊக்குவிப்பதே இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாகும். இந்த மகாநாட்டிலே பொருண்மைகள் அல்லது வகைப்பாடுகள் 6ஆக நாங்கள் வகுத்திருக்கின்றோம். செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் எனும் தலைப்பில் அமையும் மாநாட்டிற்கு ஆய்வாளர்களிடமிருந்தும் கல்வியாளர்களிடமிருந்தும் புலமையாளர்களிடமிருந்தும் ஆய்வு கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு செய்யறிவு என்பது முக்காலங்களுக்கும் இந்த சொல் பொதுவானது. செய்த அறிவு, செய்கின்ற அறிவு, செய்யும் அறிவு என்ற வினைத்தொகை வடிவத்தில் இந்த சொல் அமைவது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஆய்வு மாநாட்டையும் அதனோடு தொடர்புடைய ஆய்வு கட்டுரைகளையும் நாம் வரவேற்கின்றோம். இந்த பொதுவாக ஒரு ஆய்வு மாநாட்டிற்கு ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அந்த கட்டுரையினுடைய ஒரு சுருக்கமான வடிவம் ஒன்று அதற்கு முதலில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வகையில் தான் ஆய்வு சுருக்கம், அப்ஸ்ட்ராக்ட் என்று நாங்கள் அதை சொல்லுவோம், அந்த ஆய்வு சுருக்கம் அமைகின்றது. அந்த ஆய்வு சுருக்கம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது ஆய்வு சுருக்கம் என்பதை பார்க்கின்ற போது அதற்கும் ஒரு அமைப்பு இருக்கின்றது. சில விதிமுறைகளை பின்பற்றித்தான் நாம் அந்த ஆய்வு சுருக்கத்தை எழுத வேண்டும். ஏனெனில் அதை அந்த முத்தாக மிகச் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆய்வு சுருக்கம். நாங்கள் கட்டுரையில் என்னத்தை ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்ய போகிறார், என்ன முடிவை இந்த ஆய்வுலகத்திற்கு தரப்போகின்றார் என்ற விஷயத்தை மிக சுருக்கமாக கூறுகின்ற ஒரு விடயம் இந்த ஆய்வு சுருக்கம். ஆகவே அந்த ஆய்வு சுருக்கம் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு அமைய வேண்டும். அது ஒரு பொதுவான விதிமுறை, பொதுவான ஒரு விதி. ஆகவே அந்த ஆய்வு சுருக்கம் அளிக்கும் முறையை பற்றி நான் இங்கு எடுத்து கூறப் போகின்றேன். பொதுவாக இந்த ஆய்வு சுருக்கம், அதாவது அந்த ஆய்வு கட்டுரை எழுதப் போகின்ற ஆய்வு கட்டுரை தொடர்பான ஆய்வு சுருக்கம் 250 தொடக்கம் 300 சொற்களில் அமைய வேண்டும். ஒரு பந்தியில் 250 தொடக்கம் 300 சொற்களில் அந்த கட்டுரையில் நாம் கூற வேண்டிய விடயத்தை மிக சுருக்கமாக இங்கே என்ன செய்ய போகிறோம் என்ற விடயத்தை இங்கே மிக சுருக்கமாக நாம் அந்த சொற்களில் நாம்
கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த திரும்பவும் நான் அதை கூறுகிறேன், 250 சொற்கள் தொடக்கம் 300 சொற்களுக்கு உட்பட்டவாறு மேற்படாதவாறு அந்த ஆய்வு சுருக்கம் அமைய வேண்டும். அடுத்தது இந்த எழுத போதும் கட்டுரை மற்றும் இந்த ஆய்வு சுருக்கங்கள் ஆங்கில மொழியிலும் அமையலாம், அதே நேரம் தமிழ் மொழியிலும் அமையலாம். நாங்கள் இரு மொழிகளிலும் நாங்கள் கட்டுரைகளை எதிர்பார்க்கின்றோம். விரும்பியவர்கள் ஏதாவது ஒரு மொழியை தெரிவு செய்து தமது கட்டுரைகளையும் ஆய்வு சுருக்கங்களையும் சமர்ப்பிக்கலாம். கட்டுரையினுடைய தமிழ் கட்டுரையாயின் தமிழ் மொழியாயின் தமிழ் கட்டுரையாயின் அல்ல தமிழ் ஆய்வு சுருக்கமாயின் ஒரு குறி, அதாவது யூனிகோடுன்னு சொல்லுவோம். அதிலேயும் நாங்கள் விஜயா என்ற ஃபொண்ட், அதாவது விஜயா என்ற ஒரு குறியை பாவித்து 12 பாயிண்ட் அளவிலே அந்த எழுத்துரு அமைய வேண்டும். அந்த வகையில் அந்த கட்டுரை எங்களுக்கு இருக்க வேண்டும். யூனிகோட் ஃபொண்ட், அதாவது ஒரு குறி என்று நாங்கள் அதை தமிழில் சொல்வோம். ஆங்கில மொழியாயின் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட டைம்ஸ் நியூ ரோமன் என்ற எழுத்துருவை பாவித்து அல்லது ஒருங்குறியை பாவித்து நாங்கள் 12 புள்ளி அளவில், அதாவது 12 பாயிண்ட் அளவில் எங்களுடைய அந்த எழுத்தினுடைய அளவு இருக்கிற மாதிரி ஆங்கில மொழியில் கட்டுரை அமைதல் வழமையானது. அடுத்தது இந்த ஆய்வு சுருக்கத்தினுடைய இன்னொரு அமைப்பு தான், அதாவது குறிச்சொற்கள், கீவேர்ட்ஸ் என்று நாங்கள் சொல்வோம். இதை தமிழில் பலவாறு சொல்வார்கள். திறவு சொற்கள், முதன்மை சொற்கள், விளக்க சொற்கள் என்று இவற்றை சொல்வார்கள். இந்த கீவேர்ட்ஸ், இந்த குறிச்சொற்கள் 5 சொற்களுக்கு மேற்படாதவாறு இருக்க வேண்டும். இந்த குறிச்சொற்களை நாங்கள் பொதுவாக போடுவது எங்களுடைய ஆய்வு தொடர்பாக ஏதாவது ஒரு சொல், அதாவது ஒரு கீவேர்டாக இது இருக்கும். இதை நாங்கள் போய் சர்ச் பண்ணினோம் என்று சொன்னால், அதாவது தேடி பார்த்தோம் என்றால் அது தொடர்பான மேலதிக தகவல்கள், விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் எமது ஆய்வு கட்டுரையில் பயன்படுத்தப்படுகின்ற பிரதான விடயப்பரப்புகளினுடைய சொற்களை நாங்கள் இங்கே திறவு சொற்களாக போடுகின்றோம். அது எங்களுக்கு பெரும்பாலும் ஒரு 3 தொடக்கம் 5 வரையான சொற்களாக இருந்தால் மிக நன்றாக இருக்கும். அதாவது 5க்கு மேற்படாதவாறு 5 சொற்களை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். இந்திர விழாவில் மோட்டார் சைக்கிள் பாதுகாப்புக்கு 200 ரூபாய் அறவிடப்பட்டவரை வல்வெட்டித்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். வல்வெட்டித்துறை முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த தீர்த்த திருவிழாவை முன்னிட்டு இந்திர விழா நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக இடம்பெற்றது. இதன்போது மோட்டார் சைக்கிள் தரிப்பிட கட்டணம் என 200 ரூபாய் எனவும் வாகன தரிப்பிட கட்டணம் 250 ரூபாய் எனவும் தனியார் ஒருவரால் வசூலிக்கப்பட்டு அதற்கான சிட்டையும் வழங்கியுள்ளார். வல்வெட்டித்துறை நகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட குறித்த பகுதியில் தனியார் ஒருவர் மோட்டார் சைக்கிள் தரிப்பிட கட்டணமாக 200 ரூபாயும் வாகன தரிப்பிட கட்டணமாக 250 ரூபாயும் வசூலித்தமை தொடர்பில் நகர சபையினரால் வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் குறித்த வாகன தரிப்பிட உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை இம்முறை இந்திர விழாவுக்கு வாகன தரிப்பிடங்களுக்கு நகர சபையினால் இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவற்றை குத்தகைக்கு விடுவதற்காக கேள்விக்கோரல்கள் விடுக்கப்பட்ட போதிலும் ஒருவரும் குத்தகைக்கு எடுக்க முன்வராதமையினால் இலவசமாக வாகனங்களை தரிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. எனினும் தனிநபர் ஒருவர் நகர சபையின் எவ்வித அனுமதியுமின்றி தரிப்பிட கட்டணம் அறவிட்டமை தொடர்பில் தாம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக நகரசபை உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார். QR எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோல் மற்றும் டீசல் அடங்கிய 2 கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முனையங்களில் இவற்றை இறக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. துறைமுக அதிகாரிகளின் தகவல்படி முதலாவது கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் மற்றும் 20,000 மெட்ரிக் டன் டீசல், இரண்டாவது கப்பலில் 35,300 மெட்ரிக் டன் பெட்ரோல் என்பனவற்றை இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தலா 37,000 மெட்ரிக் டன் டீசல் அடங்கிய மேலும் 2 கப்பல்கள் இந்த மாத இறுதியில் வருகை தரவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஹேமந்தகுமார் தெரிவித்தார். இதன்படி தற்போதுள்ள கையிருப்பு மற்றும் திட்டமிட்ட இறக்குமதிகள் மூலம் எதிர்வரும் ஜூலை மாதம் வரை தட்டுப்பாடின்றி எரிபொருளை வழங்க முடியும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தகவல்கள் கூறுகிறது. இவ்வாறான சூழலில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் போதுமான அளவு விநியோகம் தொடர்கிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலைகளை திருத்தி அமைத்துள்ளது. திருத்தப்பட்ட புதிய விலைகளின் விவரங்கள் பின்வருமாறு: லங்கா ஓட்டோ டீசல் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக தற்போது 392 ரூபாவாகும். லங்கா சூப்பர் டீசல் 4 ஸ்டார் யூரோ 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 458 ரூபாவாகும். லங்கா பெட்ரோல் 95 ஒக்டேன் 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 470 ரூபாவாகும். லங்கா பெட்ரோல் 92 ஒக்டோன் 12 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 410 ரூபாவாகும். லங்கா மண்ணெண்ணெய் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட நிலையில்
அதன் புதிய விலை 265 ரூபாவாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலிருந்து 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் விலகும் நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு தளங்களில் செய்திகள் பரவி வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்களுக்கு மேலாகியுள்ள நிலையில் ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு இடையே தொடரும் மோதல்களின் தீவிரமான நிலைமைகளே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டம் மாங்குளத்தில் பெருமெடுப்பில் முன்னெடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோர் கைகளில் தாங்கி வந்த கொடி குறித்து சமூக ஆர்வலர்களால் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது இபிடிபி கட்சியின் கொடியினை ஒத்த வர்ணங்களே இலங்கை தமிழரசு கட்சியின் கொடியிலும் காணப்படுகிறது. ஆனால் அந்த நிறங்களின் ஒழுங்கில் மாற்றம் இருக்கிறது. இபிடிபி கட்சியின் கொடி முதலாவதாக பச்சை வர்ணத்தையும், இரண்டாவதாக சிவப்பு வர்ணத்தையும், மூன்றாவதாக மஞ்சள் வர்ணத்தையும் கொண்டதாக காணப்படும். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி நிறங்களின் ஒழுங்கமைப்பின்படி முதலாவது மஞ்சள் நிற வர்ணத்தையும், இரண்டாவது சிவப்பு நிற வர்ணத்தையும், மூன்றாவது பச்சை நிற வர்ணத்தையும் கொண்டதாக காணப்படும். திருகோணமலையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவ்வாறு சரியான ஒழுங்கிலேயே வர்ணங்கள் அமைந்திருந்தது. ஆனால் மாங்குளத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டத்தில் இபிடிபியின் கட்சி கொடியின் வர்ண ஒழுங்கில் ஒத்த ஒழுங்கே காணப்பட்டது. நாடுகளின் கொடிகளிலோ, கட்சிகளின் கொடிகளிலோ, வேறு அமைப்புகளின் கொடிகளிலோ வர்ணங்களின் ஒழுங்கமைப்பை மாற்றும் முறை காணப்படுவதில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறு ஒழுங்கினை மாற்றி கட்சி கொடியை அமைத்தமை சரியா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி அதிகாலை 19:90 தேசிய நோயாளர் காவுவண்டி சேவை பிரிவின் பணியாளர்கள் 2 செல்வபுரம் பகுதியில் வைத்து தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை 1 மணியளவில் மாங்குளம் சேவைக்கு அழைப்பு மேற்கொள்ளப்பட்டதற்கமைய நோயாளி ஏற்றுவதற்காக சென்றபோது குறித்த நோயாளியின் வீட்டில் இருந்தவர்களும் ஏனைய நபர்களும் 2 அவசர நோயாளர் காவுவண்டி பணியாளர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தாக்குதலுக்குள்ளான நோயாளர் காவுவண்டி சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. மேலும் 19:90 இலக்க அழைப்பு சேவை நோயாளர் காவுவண்டி சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய இரவு வேளையிலும் சேவைகளை அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் சேவையில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் அசாத் மௌலானா விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் புதிய நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து உண்மைகளை கண்டறிய தவறியதாக கடந்த கால அரசாங்கங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் தற்போதைய அனுர் அரசாங்கம் இது தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் அரசியல் புகலிடம் கோரியுள்ள அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு அதில் தொடர்புடையவர்கள் என கூறப்படும் முக்கிய இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் அரசியல் புள்ளிகள் குறித்து மீளாய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. தையிட்டு சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் காணப்படும் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிதனை பலாலி போலீசார் அழைத்து அச்சுறுத்தும் வகையில் கூறியுள்ளனர். தையிட்டு விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. குறித்த வீதியினை கடந்த 28ஆம் தேதி தவிசாளர் அடையாளம் காட்டி அதனை நில அளவையாளர்கள் அளந்து வீதியினை குறித்திருந்தனர். இந்த நிலையில் பிரதேச சபைக்கு சொந்தமான குறித்த வீதியினை எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு முன்னர் விடுவிக்க வேண்டுமென வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளரினால் விகாராதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 11ஆம் தேதிக்கு முன்னர் விடுவிக்க வேண்டும், இல்லை எனில் 12ஆம் தேதி பிரதேச சபையினால் வேலி அகற்றப்படும் எனவும் அவ்வாறு அகற்றப்பட்டால் வேலி அகற்ற செலவழிக்கப்பட்ட நிதியை விகாராதிபதியை பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பலாலி போலீஸ் நிலையத்தில் விகாராதிபதி விகாரை வேலியை பிரதேச சபை அடாத்தாக அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் அது தொடர்பில் தவிசாளரை போலீசார் அழைத்து விசாரணை செய்துள்ளனர். அத்துடன் வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும், எனவே வேலியை அகற்றும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் எனவும் மீறி நடவடிக்கை எடுத்தால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என போலீசார் தவிசாளரை மிரட்டும் துணியில் கூறியுள்ளனர். அதற்கு தவிசாளர் சட்ட நடவடிக்கை எதிர்நோக்க நான் தயார் எனவும் அது பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி என்பதற்கான ஆவணங்கள் எம்மிடம் உள்ளன, அதன் அடிப்படையிலேயே அன்றைய தினம் வீதியை அடையாளம் காட்டி அது அளக்கப்பட்டது, அந்த வீதியை விகாராதிபதி விடுவிக்க வேண்டும், இல்லையெனில் பிரதேச சபையால் வேலிகள் அகற்றப்பட்டு வீதியை நாம் விடுவிப்போம், அதற்கு எதிராக போலீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யுங்கள், நீதிமன்றில் வழக்கு எதிர்கொள்ள தயார் என போலீசாருக்கு தவிசாளர் பதிலளித்துள்ளார். இதேவேளை கடந்த 28ஆம் தேதி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளக்க முற்பட்ட வேளை காணிகளை விடுவிப்பதற்காக தான் அளக்கின்றோம் என கடித தலைப்பில் மாவட்ட செயலாளரோ பிரதேச செயலாளரோ உறுதிமொழி தந்தால் தான் காணிகளை அளக்க சம்மதிப்போம் என காணி உரிமையாளர்கள் கூறி அன்றைய தினம் காணிகளை அளவீடு செய்ய சம்மதிக்கவில்லை.
இதன்போது மாவட்ட செயலர் காணி உரிமையாளர்களின் நியாயமற்ற கோரிக்கை காரணமாக காணி அளவீட்டு பணிகள் கைவிடப்பட்டது என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில் அன்றைய தினம் பிரதேச சபை தவிசாளர் வீதி அடையாளம் காட்டி அதனை அளவீடு செய்ய சம்மதித்த வேளையில் வீதி அளக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது விகாராதிபதி வீதியை கையளிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாருடைய வழக்கை முதலில் விசாரிக்க வேண்டும் மற்றும் யாரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தேசிய மக்கள் சக்தியின் பலவத்த கட்சி அலுவலகமே தீர்மானிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கலனி விகாரையில் நேற்று நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மேதின கூட்டங்களில் தொழிலாளர் உரிமைகள் பற்றி பேசுவதற்கு பதிலாக அரசியல் எதிராளிகளை சிறைக்கு அனுப்புவது குறித்து ஜனாதிபதியும் ஆளுந்தரப்பினரும் பேசினார்கள். இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு நாம் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை. தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் போலியானவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதால் அரசு தற்போது அடக்குமுறையை கையாண்டு வருகிறது. 323 கொள்கலன் விடுவிப்பு குறித்து முறைப்பாடு அளித்த டான் பிரசாத் மர்மமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். $2.5 மில்லியன் மோசடி விவகாரத்தில் திரைசேரியின் முன்னாள் உதவி பணிப்பாளர் உயிரிழந்தமை சந்தேகத்துக்குரியது. அரசின் ஊழல் மோசடிகளை நாம் தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். 2.5 மில்லியன் தொடர்பிலும் நுவரெலியாவில் இடம்பெற்ற ஆளுங்கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த வருடத்தில் பல முக்கியமான அரசியல் புள்ளிகள் சிறைக்கு செல்ல உள்ளதாக, மே மாதத்தில் மிக முக்கிய நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வெளிவர உள்ளதாகவும், முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கலாம், அவருடைய மனைவி, அவரது மகன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்தார். இந்த நிலையில் இலங்கை அரசியல் பரப்பில் இந்த கருத்து பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஜனாதிபதியின் கருத்துக்கு பதில் வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.